Hi, this is Mohan and you are watching MBC channel, Mohan Broadcast channel. இந்த பொருளாதாரத்தை இந்த எக்கனாமிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈடுபாட்டோட நம்ம சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே பணமும் பொருளாதாரம் தெரிந்தவனோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் தெரிந்தவன் கண்டிப்பாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக வந்து மாறுவாங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் இந்த எக்கனாமிக்ஸில் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையே வந்து ஓடுதுங்க. நான் இந்த பொருளாதார ரீதியாக இந்த எக்கனாமிக்ஸ் ரீதியாக வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தாங்க, மக்களாகி நீங்கள் மட்டும்தான். ஏன்னா வந்து நம்மளோட மக்கள் வந்து எக்கனாமிக்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கல் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் பார்க்குற ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் வந்து சொல்லித்தரும். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒன்ஸ் யூ நோ எக்கனாமிக்ஸ் நோபடி கேன் மேனிப்புலேட் யூ எனிமோர். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும், ஒரு காணொலியாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்பி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் அந்த வள கொலான்னு பேச விரும்பலை. லெட்ஸ் மூவ் ஆன் டு டாபிக். கண்டிப்பாக அந்த வீடியோவை அந்த ஆர்டிக்கலை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கப்புறம் என்ன நியூஸ் நடக்குது நம்ம இந்தியாவில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அது என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம், இந்த மாதிரி என்ன மாதிரி ஆர்டிக்கல்லாம் நம்ம மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நான் வந்து மக்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நான் உழைத்து அது அந்த விஷயத்தை பற்றியான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேங்க. உங்களுக்கான எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான வீடியோ இதோ பார்த்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை கற்றுக்குங்க. இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாக்குல அமெரிக்காவோட மேரிலாண்ட் மாகாணத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஆமா, அது ஒரு முக்கியமான காலகட்டம். அப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரமாதமான யோசனை தோணிருக்கு. அதாவது நமது மாகாணத்துல உள்ள பணக்காரர்களிடம் அதிக வரி வசூலித்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரிலாண்டுல அப்போ சுமார் 8000 மில்லியனர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்தாங்க. என்ன கணக்கு? இந்த மில்லியனர்களுக்கு வரிய உயர்த்தினா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கூடுதலாக 106 மில்லியன் டாலர்கள் கிடைக்கும்னு முடிவெடுத்தாங்க. அந்த திட்டமும் அமலுக்கு வந்துச்சு. அப்புறம் முதல் வருஷம் அவங்க எதிர்பார்த்தபடியே வரியும் வசூலாச்சு இல்லையா? ஆமா, பிரச்சனை முடிஞ்சதுன்னு எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனா அடுத்த வருஷம்தான் அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. என்ன ட்விஸ்ட்னு நாம சொல்லுவோம்? 2வது வருஷத்துல யாரோ ஒருத்தர் மறுபடியும் அந்த மில்லியனர்களை எண்ணி பார்த்திருக்காரு. அங்க வெறும் 6000 பேர் மட்டுமே மிச்சம் இருந்தாங்க. சுமார் 2000 மில்லியனர்கள் திடீர்னு காணாம போயிட்டாங்க. இப்போ ஒரு நிமிஷம் பொறுங்க. அரசாங்கம் நல்ல நோக்கத்தோட தானே ஏழைகளுக்கு உதவ பணக்காரர்களுக்கு வரி விதிச்சாங்க. அது எப்படி தவறாகும்? அவங்க ஏன் அப்படி வெளியேறணும்? இங்கதான் நம்ம மனித உளவியலையும் பொருளாதாரத்தையும் இணைச்சு பார்க்கணும். மனிதர்கள் உங்களோட நல்ல எண்ணங்களுக்கு எப்பவுமே மதிப்பளிக்க மாட்டாங்க. அப்போ எதுக்கு மதிப்பளிப்பாங்க? அவங்களுக்கு கிடைக்கிற திறவகினருக்கு, அதாவது இன்சென்டிவ்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மட்டுமே மதிப்பளிப்பாங்க. மேரிலாண்ட் அரசாங்கம் நல்ல எண்ணத்தோட தான் வரியை உயர்த்தினாங்க. ஆனா அவங்க உண்மையில என்ன செஞ்சாங்கன்னா, இங்கிருந்து வெளியேறினா உங்களுக்கு லாபம்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. கரெக்ட், மில்லியனர்களுக்கு ஒரு வெகுமதியை அறிவிச்சது போல அது மாறிடுச்சு. பணக்காரர்கள் அப்படிங்கிறவங்க மிக எளிதாக இடம்பெயரக்கூடியவங்க. அவங்க கிட்ட சிறந்த ஆடிட்டர்கள் இருப்பாங்க, வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. ஆமா, ஈஸியா மூவ் பண்ணிடுவாங்க. தங்களோட தொழில்கள், உணவகங்கள், நிறுவனங்கள் அனைத்தையும் வேற மாகாணத்துக்கு மாத்திக்கிற வசதி அவங்க கிட்ட இருக்கும். ஓ, அதனால அவங்க வெறுமனே தங்களோட இருப்பிடத்தை மாத்திட்டாங்க. சரியா சொன்னீங்க. இதனால மேரிலாண்ட் மாகாணத்துக்கு 106 மில்லியன் டாலர்கள் லாபம் கிடைக்கிறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த வரி வருவாயில 257 மில்லியன் டாலர்கள் நஷ்டம்தான் ஏற்பட்டுச்சு. ரொம்ப பெரிய நஷ்டம் அது. அது மட்டும் இல்ல, நிறுவனங்கள் வெளியேறினதால அங்க வேலை செஞ்ச சாதாரண மக்களோட வேலை வாய்ப்புகளும் காணாம போயிடுச்சு. இதே தவறத்தான் ஒரிகான் மாகாணமும் செஞ்சு பல பில்லியன் டாலர்களை இழந்தாங்க.
ஆக ஒரு செயலை செய்யும்போது அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத விட அது மனிதர்களுக்கு என்ன விதமான வெகுமதிய அல்லது சிக்னலை தருது அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட வெறும் $10 மட்டுமே இருக்கிறத கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நல்ல காஃபி குடிக்கலாம், அல்லது ஒரு பர்கர் சாப்பிடலாம், இல்லனா ஒரு படத்துக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க. இந்த மூணையுமே அந்த $10க்குள்ள அடக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. $10னா $10 தான். அதுதான் விஷயமே. நீங்க காஃபிய தேர்ந்தெடுத்தா பர்கரை தியாகம் செஞ்சாகணும். பர்கரை தியாகம் செஞ்சா சினிமாவை மறந்துடணும். ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பொருளை இழக்கிறது தான். அவன்தான். இதத்தான் பொருளாதாரத்துல ட்ரேட் ஆஃப்ஸ், அதாவது பதிலீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இத இன்னொரு பரந்த கோணத்துல நம்ம பார்ப்போம். இந்த சின்ன உதாரணம் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் பொருந்தும். இப்போ வெனிசுலா நாட்டை எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கு. அதன்படி பார்த்தா அவங்க உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியிலையும் வறுமையிலையும் வாடுறாங்க. அது எப்படி சாத்தியம்? இவ்ளோ பெரிய இயற்கை வளம் இருந்தும் ஒரு நாடு எப்படி ஏழையாக முடியும்? ஏன்னா வெறும் வளங்கள் மட்டும் ஒரு நாட்டை உயர்த்தி விடாது. அந்த வளங்களை வச்சு அவங்க என்ன ட்ரேட் ஆஃப்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மறுபுறம் சுவிட்சர்லாந்து நாட்டை பார்க்கலாம் இல்லையா? ஆமா, சுவிட்சர்லாந்து பாருங்க. அவங்க பூமிக்கடியில எந்த ஒரு பெரிய இயற்கை வளமும் கிடையாது. எண்ணெய் இல்ல, கனிமங்கள் இல்ல. அவங்க ஏழைகளா இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு பூமியின் மிகப்பெரிய பணக்கார நாடுகள்ல ஒன்றா அவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்ததல்ல. இருக்கிறத வச்சு நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. சூப்பர். இத நேரடியாக உங்ககிட்டயே ஒரு தனிப்பட்ட உதாரணமா நான் கேக்குறேன். இப்போ உங்ககிட்ட $50,000 இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க அந்த பணத்தை கொடுத்து ஒரு சொகுசான BMW காரை வாங்குறீங்க. ஒரு நல்ல கார், ஆமா. அருமையான லெதர் சீட், கம்பீரமான தோற்றம், சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கிடைச்சது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வருது. ஆனா இங்க நீங்க கவனிக்க தவறிய ஒரு பதிலீடு, அதாவது ட்ரேட் ஆஃப் இருக்கு. அந்த $50,000க்கு பதிலா $20,000ல ஒரு டொயோட்டா காரை வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்கிட்ட மீதம் $30,000 கையில இருந்திருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த $30,000 நீங்க முதலீடு செஞ்சிருந்தா என்னவாகியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கிற மாயாஜாலத்தால 10 வருடங்கள்ல அது $60,000 மாறியிருக்கும். 30 வருஷங்கள்ல அது கிட்டத்தட்ட $250,000, அதாவது $2,50,000 பெருகியிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு தொகை. ஆமா. ஆக பெரும்பாலான மக்கள் அந்த BMW காரை பார்க்கும்போது $50,000 மதிப்புள்ள கார்னு பார்க்கறாங்க. ஆனா ஒரு பொருளாதார நிபுணர் அதை பார்க்கும்போது உங்க எதிர்கால ஓய்வூதியத்துல ஏற்பட்ட $2,50,000 ஓட்டையா தான் அதை பார்க்கறார். உண்மைதான். நீங்க செய்யற ஒவ்வொரு தேர்விற்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய விலை கண்டிப்பா உண்டு. அதனால தான் விலைகள் அப்படிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. அவை ஆழமான செய்திகளை சுமந்து வரும் தூதுவர்கள்னு நாம சொல்றோம். விலைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க சோவியத் யூனியனோட முன்னாள் தலைவர் மிக்கேல் கோர்பச்சேவ் பிரிட்டனுக்கு போயிருந்தப்போ நடந்த ஒரு புகழ்பெற்ற கதையை நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. அவர் அப்போதைய பிரிட்டன் பிரதமர் மார்கரெட் டாச்சர் கிட்ட ஒரு வியப்பான கேள்வியை கேட்டார். உங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கிறதை ஒரு அரசாங்கமா நீங்க எப்படி உறுதி செய்றீங்க அப்படின்னு கேட்டார். சோவியத் யூனியன்ல அரசாங்கம் தானே எல்லாவற்றையும் திட்டமிடும். அதனால அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தாச்சர் அதுக்கு என்ன சொன்னாங்க? தாச்சர் ரொம்ப அமைதியா, நான் அதை செய்யறதில்ல, விலைகள் தான் செய்யுது அப்படின்னு பதிலளிச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லண்டன் மாநகரம் தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செஞ்சு பல 100 வருஷங்கள் ஆகிடுச்சு. அங்க தினமும் பல மில்லியன் மக்கள் 3 வேளை சாப்பிடுறாங்க. ஆனா இதை நிர்வகிக்க லண்டன்ல சாண்ட்விச் அமைச்சர் அப்படின்னு யாரும் கிடையாது. சாண்ட்விச் அமைச்சர் நல்லா இருக்கு கேக்க. ஆமா, எந்த அதிகாரிக்கும் ரொட்டி எங்க போகணும், இறைச்சி எங்க போகணும்னு உத்தரவு போடுற அதிகாரம் இல்ல. ஆனா தினமும் நார்வேலிருந்து மீன்களும், அர்ஜென்டினாவிலிருந்து இறைச்சியும், பிரேசிலிருந்து காஃபியும் சரியான நேரத்துக்கு வந்து சேருது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பீத்ரா தேவையும் நானே நிர்வகிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. நீங்க தான் அந்த பொறுப்புல இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமான வேலை அது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பீட்சா வேணும், நாளைக்கு எத்தனை பேருக்கு தேவைப்படும், எந்த ஊருக்கு அதிகம் வேணும், எந்த தக்காளி விவசாயி எவ்வளவு தக்காளி பயிரிடணும், எவ்வளவு பாலை சீஸாக மாத்தணும், எத்தனை ஓவன்கள் தயாரிக்கப்படணும்னு இது அனைத்தையும் நீங்க ஒருத்தராகவோ அல்லது ஒரு பெரிய கம்ப்யூட்டரை வச்சோ நிர்வகிக்க முடியுமா? எந்த ஒரு மனுஷனாலையும் உலகத்தோட மிகச்சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டரால கூட இதை செய்ய முடியாது. இது ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு எழுப்புது. என்ன கேள்வி?
யாரும் இத மையத்திலிருந்து திட்டமிடல அப்படின்னா இந்த சிக்கலான சங்கிலி எப்படி தடையின்றி சுழலுது? இங்கதான் விலைகள் உள்ள வருது. விலைகளால தான் இது சாத்தியமாகுது. விலைகள் தான் தேவைக்கும் இருப்புக்கும், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கும் இடையிலான உண்மையான செய்தியாளர்கள். பிட்சாவுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போது அதோட விலை தானாகவே உயருது. ஆக விலை உயர்வு அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரான ஒரு சதி இல்லன்னு சொல்றீங்க. நிச்சயமா இல்ல. இந்த விலையேற்றம் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புது. அதாவது மக்களுக்கு இது அதிகம் தேவைப்படுது, அதிகம் உற்பத்தி செய்யுங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மெசேஜ். சந்தையில பீட்சா அதிகமா இருக்கும்போது விலை குறையுது. அப்போ உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? போதும், இது நிறுத்திட்டு வேற பொருளை உற்பத்தி செய்வோன்னு தங்களோட உற்பத்தியை குறைச்சுப்பாங்க. அதனால விலை அப்படிங்கிறது உங்க எதிரி கிடையாது. அது உண்மையை உரக்க கூறும் ஒரே நம்பகமான சிக்னல். கண்டிப்பா. அடுத்த முறை சந்தையில ஒரு பொருளோட அதிக விலையை பார்த்து நீங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த விலை எனக்கு என்ன செய்தியை சொல்ல முயற்சிக்குது? இந்த பொருளுக்கு தட்டுப்பாடு இருக்கா? குறைந்த பொருளை அதிக மக்கள் வாங்க போட்டி போடுறாங்களா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. சரி, விலைய அரசாங்கம் கட்டுப்படுத்தினா நாடு என்ன ஆகும் நாம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அந்த லாஜிக்க ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துக்கு நாம பொருத்தி பார்ப்போம். ஓகே. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு அறிவிப்பு வருதுன்னு வெச்சுப்போம். நாளைக்கு மதிய உணவின் போது அனைவருக்கும் இலவச பீட்சா வழங்கப்படும். எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன நடக்கும்? எல்லாரும் ஓடி போய் வரிசையில நிப்பாங்க. ஆமா, தினமும் மதிய உணவு வாங்குற மாணவர்கள் மட்டுமே முதல்ல வரிசையில நிப்பாங்க. ஆனா இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவிடும். வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வர மாணவர்களும் அதை சாப்பிடாம பீட்சா வரிசையில வந்து நிப்பாங்க. திடீர்னு எல்லாரும் தங்களுக்கு தேவையானதை விட 2-3 துண்டுகளை அதிகமா எடுத்து பதுக்க ஆரம்பிப்பாங்க. மனித இயல்பு அதுதானே. வெறும் 20 நிமிஷத்துல ஒட்டுமொத்த பீட்சாவும் தீர்ந்து போயிடும். முதல்ல வந்தவங்க அனைத்தையும் எடுத்துக்க, வரிசையோட கடைசியில வந்தவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. மிக சரியான உதாரணம். விலையை குறைக்கிறது எப்படி தட்டுப்பாட்டை உருவாக்குது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்குது. இதையே கொஞ்சம் பெரிய அளவுல நியூயார்க் நகரத்தோட ஒப்பிட்டு பாருங்க. நியூயார்க்ல என்ன நடந்துச்சு? நியூயார்க்ல வாடகை மிக அதிகமாகிக்கிட்டே போனதால அரசியல்வாதிகள் உள்ள வந்தாங்க. ஏழைகளை காப்பாத்தணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட வாடகைக்கு ஒரு உச்சவரம்ப, அதாவது ரெண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கல்ல, அதை நிர்ணயிச்சாங்க. இதுக்கு மேல யாரும் வாடகை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இது கேக்குறதுக்கு மிகச்சிறந்த ஒரு திட்டம் போல இருக்கே. இதனால ஏழை வாடகைதாரர்கள் பயனடைஞ்சிருக்கணும் இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா விலை குறைஞ்ச உடனே பெற்றோரோட தங்கியிருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டு குடும்பத்துல இருந்தவங்கன்னு எல்லாரும் தங்களுக்கென ஒரு தனி வீட்டை கேட்க தொடங்கினாங்க. இலவச பீஸாவை போல எல்லாரும் தங்களுக்கு தேவையற்றதையும் ஆக்கிரமிக்க தொடங்கினாங்க. ஆமா. மறுபுறம் வாடகை கட்டுப்படுத்தப்பட்டதால வீட்டின் உரிமையாளர்களுக்கு அதுல எந்த லாபமும் இல்லாம போச்சு. தண்ணீர் குழாய் உடைஞ்சா அதை சரி செய்யற பிளம்பருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை விட அந்த வீட்டோட வாடகை குறைவா இருந்தா உரிமையாளர் என்ன செய்வாரு? எதுவும் செய்ய மாட்டாரு. வீட்டை அப்படியே விட்டுருவாரு. அதான் நடந்துச்சு. பழுதடைந்த வீடுகளை சரி செய்யறத நிறுத்திட்டாங்க. கட்டடங்கள் அழுகத் தொடங்குச்சு. ஒரு கட்டத்துல வீட்டின் உரிமையாளர்கள் அந்த வீடுகளை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு நியூயார்க் வீதிகள்ல வீடில்லாம தூங்குபவர்களின் எண்ணிக்கையை விட காலியாக கிடக்கும் அடுக்குமாடி குறிப்புகளின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகம். நம்பவே முடியல. விலைய கட்டுப்படுத்துறது எப்படிப்பட்ட விபரீதங்களை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு உலக அளவுல 2 துருவ உதாரணங்கள் நம்ம மூலாதாரங்கள்ல இருக்கு. முதல்ல நாம ஜிம்பாப்வே நாட்டை பார்ப்போம். அங்க பணவீக்கம் உச்சத்துல இருந்தப்போ அரசாங்கம் உணவுப் பொருட்களின் விலைய மிகவும் குறைவா நிர்ணயிச்சாங்க. ஆமா, ஒரு விவசாயிக்கு 1 கிலோ மக்காச்சோளத்தை விளைவிக்க $2 செலவாகுதுன்னா அரசாங்கம் அதை $1 தான் விற்கணும்னு சட்டம் போட்டுச்சு. விவசாயி என்ன பண்ணுவாரு? அவரை விவசாயம் செய்யறதையே நிறுத்திட்டாரு. இதனால கடைகள்ல இருந்த பொருட்கள் சில மணி நேரங்கள்ல காலியாயிடுச்சு. கடைகள் காலியாக கிடந்துச்சு. நாடு முழுவதும் மக்கள் உணவில்லாம பட்டினியால துடிச்சாங்க. இது ஒரு பக்கம். மறுபுறம் 2000களோட முற்பகுதியில இந்தியால என்ன நடந்துச்சு தெரியுமா? விவசாயிகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் கோதுமைக்கு சந்தை மதிப்பை விட மிக அதிக விலையை நிர்ணயிச்சாங்க. இத மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக விலை கிடைக்குதுன்னு உடனே விவசாயிகள் லாபம் கிடைக்கும்னு தேவைக்கு அதிகமா கோதுமையை பயிரிட்டாங்க. ஆனா சந்தையில அவ்வளோ தேவை இருந்திருக்காது. அதுதான் பிரச்சனை. சந்தையில அவ்வளோ தேவை இல்ல, ஆனா அரசாங்கம் அந்த விலைக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம். வேற வழி இல்லாம அந்த 11 மில்லியன் டன் கோதுமையையும் அரசாங்கம் வாங்கி குடோன்கள்ல நிரப்புச்சு. 11 மில்லியன் டன்னா?
ஆமா, ஒரு பக்கம் ஏழை மக்கள் அந்த அதிக விலையை கொடுத்து வாங்க முடியாம உணவின்றி பட்டினி கிடக்க, மறுபக்கம் அந்த 11 மில்லியன் டன் கோதுமையும் குடோன்கள்ல எலிகள் கடிச்சு வீணாய் போச்சு. ஆக விலைய மிக குறைவா நிர்ணயிச்சாலும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பட்டினி கிடப்பாங்க. மிக அதிகமா நிர்ணயிச்சாலும் தேவையற்ற உபரி ஏற்பட்டு பொருட்கள் அழுகி போகும். கரெக்ட். இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த பிரைஸ் கண்ட்ரோல்ஸ், அதாவது விலை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏழைகளுக்கு உதவுறதுக்காகவே கொண்டு வரப்படுறதான் சொல்லப்படுது. ஆனா பொருட்கள் சந்தையில இல்லாம போகும்போது பணக்காரர்கள் எப்படியாவது கருப்பு சந்தையில அதிக பணம் கொடுத்தோ, லஞ்சம் கொடுத்தோ அல்லது தங்களுக்கு தெரிஞ்ச செல்வாக்கை பயன்படுத்தியோ அந்த பொருட்களை வாங்கிடுறாங்க. ஆனா சாதாரண மக்களால அது முடியாது. இந்தியில வரிசையோட கடைசியில நின்ன ஏழைகளே இதனால மிக கடுமையா பாதிக்கப்படுறாங்க. மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்துறேன், இது எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடும் கிடையாது. இது மூலாதாரங்கள் நமக்கு தர்ற அப்பட்டமான பொருளாதார தரவு மட்டுமே. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, இப்போ மறுபடியும் பள்ளிக்கூடத்தோட மதிய உணவு மேஜைக்கே நாம திரும்புவோம். நீங்க பல வகையான சுவையான ஃப்ரூட் ஸ்நாக்ஸ், அதாவது பழ ஸ்நாக்ஸை வாங்கி வந்து உங்க நண்பர்களுக்கு விற்கிறீங்கன்னு வச்சுப்போம். எல்லாரும் அதை விரும்பி வாங்குறாங்க, உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்குது. இந்த லாபம் உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த தொழிலை தொடர்ந்து செய்யணும் சொல்லுது. ஆமா, மாணவர்களுக்கு இது தேவைப்படுது, இன்னும் நிறைய பழ ஸ்நாக்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. இப்போ அதையே உலர் திராட்சையை வச்சு செஞ்சு பாருங்க. யாரும் அதை வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த நஷ்டம் என்ன சொல்லுது? இதை நிறுத்து, வளங்களை வீணாக்காத, வேற ஏதாவது ஒண்ணு புதிதா முயற்சி செய் அப்படின்னு சொல்லுது. லாபத்தை விட நஷ்டமே பொருளாதாரத்துல மிக முக்கியமானது அப்படிங்கிறது பலருக்கும் புரியறதில்ல. ஒரு நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சு மூடப்படும் போது அது கேட்கறதுக்கு சோகமா இருக்கலாம். பலருக்கும் வேலை போகுதே அப்படின்னு நாம கவலைப்படலாம். ஆனா பரந்த சமுதாயத்துக்கு அது ரொம்ப நல்லது. ஒரு நிறுவனம் மூடப்படுறதே எப்படி சமூகத்துக்கு நல்லதா இருக்க முடியும்? ஏன்னா அந்த நிறுவனம் மக்களோட தேவையில்லாத ஒரு பொருளை உற்பத்தி செய்ய சிறந்து விளங்கும் பொறியாளர்களையும் இரும்பு போன்ற அரிய வளங்களையும் மின்சாரத்தையும் பல வருஷங்களா வீணாக்கிக்கிட்டு இருந்துச்சு. நிறுவனம் மூடப்படும் போது அந்த பொறியாளர்களும் வளங்களும் விடுவிக்கப்பட்டு வேறொரு பயனுள்ள சமூகத்திற்கு தேவையான வேலையை நோக்கி போறாங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா அரசாங்கங்கள் சில பெரு நிறுவனங்களை பார்த்து இதை வீழ்ச்சி அடையக்கூடாத அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லி, அதாவது டூ பிக் டு ஃபெயில்னு சொல்லி மக்களின் வரி பணத்தை அவங்களுக்கு கொடுத்து காப்பாத்தும் போது இந்த இயற்கையான சிக்னல் உடைக்கப்படுது. ஆமா, உலர் திராட்சையை யாரும் விரும்பாமிட்டாலும் அதை தொடர்ந்து விற்க நாம் ஒரு மாணவருக்கு பணம் கொடுத்து ஊக்குவிக்கிறது போலத்தான் இது. நஷ்டங்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தோட நேர்மையான ஃபீட்பேக். அதை தடுக்கிறது நோய்க்கான அறிகுறியை மறைக்கிற மாதிரி. லாபம் நஷ்டம் பத்தி பேசின நாம அடுத்து சம்பளத்தை பத்தி கண்டிப்பா பேசணும். சம்பளம் அப்படிங்கறதும் ஒரு விலைதான். இப்போ நீங்க ஒரு சின்ன எலுமிச்சை சாறு விக்கிற கடையை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு உதவ மரியா அப்படிங்கிற பெண்ணை வேலைக்கு எடுக்கிறீங்க. சரி. மரியா ரொம்ப வேகமா வேலை செய்யறவங்க, எல்லார்த்தையும் அன்பா பேசுறவங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு நாளைக்கு $10 கூடுதல் லாபம் கிடைக்குது. இப்போ நீங்க அவங்களுக்கு $10 வரை சம்பளம் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு நஷ்டம் இல்ல. ஆமா, லாபம்தான். இப்போ ஜேக் அப்படின்னு ஒரு நபரை வேலைக்கு எடுக்கிறீங்க. அவர் மெதுவா வேலை செய்யறாரு, ஃபோன் பேசிக்கிட்டே ஜூஸப் கீழே சிந்தி கொட்டுறாரு. அவரால உங்களுக்கு வெறும் $2 மட்டுமே லாபம் கிடைக்குது. நீங்க அவருக்கு $2க்கு மேல சம்பளம் கொடுத்தா அந்த தொழில் உங்களால நடத்த முடியுமா? சரியா சொன்னீங்க, நடத்த முடியாது. ஆனா ஒரு முதலாளியா ஜேக்குக்கு வெறும் $2 மட்டுமே கொடுக்கறது குரூரமான மனநிலை இல்லையா? அவர் எப்படி வாழ்வாரு? குறைந்தபட்ச ஊதியத்தை $15 உயர்த்தணும்னு சட்டம் கொண்டு வந்தா அதுல என்ன தவறு இருக்கு? உங்க நோக்கம் மிகச் சிறந்தது. ஆனா அதோட விளைவுகளை நம்ம கணக்கிடணும். இது குரூரமான மனநிலை கிடையாது, இது வெறும் கணிதம். ஜேக் போன்ற ஒருவர் $10 மதிப்புள்ள வேலையை மட்டுமே செய்யக்கூடியவரா இருக்கும்போது அவருக்கு $15 சம்பளம் கொடுக்கணும்னு அரசாங்கம் கட்டாயப்படுத்தினா அந்த முதலாளி என்ன செய்யுவாரு? யோசிப்பாரு. அவர் ஜேக்கோட சம்பளத்தை உயர்த்துவாரா? மாட்டாரு. அவர் ஜேக்க வேலைக்கு எடுக்கிறதுக்கு பதிலா $15க்கு ஒரு செல்ஃப் செக் அவுட் மிஷினை, அதாவது சுய பணமளிப்பு இயந்திரத்தை வாங்கி பொருத்திடுவாரு. ஜேக்கோட வேலை முற்றிலுமா பறி போடும். ஆமா, கடைசியில அவருக்கு வேலையே இல்லாம போயிடும். உண்மை என்னன்னா, சம்பளம் அப்படிங்கிறது நீங்க செலவிடுற நேரத்துக்கான விலை கிடையாது, நீங்க உருவாக்குற வேல்யூக்கான விலை. நீங்க அதிக சம்பளம் வாங்கணும்னு நினைச்சா ஒரு சட்டம் உங்களை காப்பாத்தோன்னு நம்புறதை விட வேற யாரும் செய்ய விரும்பாத ஒரு திறமையை கத்துக்கிட்டு உங்க மதிப்பை நீங்களே உயர்த்திக்கணும். ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? வாங்க இறுதி பகுதிக்குள்ள நுழைவோம். ஒரு நாட்டுல செல்வத்தை எப்படி உருவாக்குறது?
இப்போ உங்ககிட்ட ஒரு சாண்ட்விச் இருக்கு, உங்க நண்பர்கிட்ட ஒரு பீஸா இருக்கு. நீங்க 2 பேருமே மற்றவர் வச்சிருக்கிற உணவை சுவைக்க ஆசைப்படுறீங்க. அதனால உங்க உணவுல பாதிய மற்றவரோட பரிமாறிக்கிறீங்க. இப்போ அந்த அறையில உணவோட மொத்த அளவு ஏதேனும் அதிகரிச்சதா? இல்ல. அதே ஒரு சாண்ட்விச், அதே ஒரு பீட்சா தான் இருக்கு. ஆனா நீங்க இருவருமே முன்பு இருந்ததை விட இப்போ அதிக மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நிச்சயமா. இதுதான் வர்த்தகம், அதாவது ட்ரேடு. வர்த்தகத்துல ஒருவர் ஜெயிக்க மற்றவர் தோற்கணும்னு அவசியமே இல்ல. இருவருமே ஜெயிக்க முடியும். ஆனா நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை பத்தி பேசும்போது அரசியல்வாதிகள் அதை ஏதோ வெற்றி தோல்வி கொண்ட ஒரு போர்க்களமாகவே சித்தரிக்கிறாங்க. நாம சீனாவிடம் தோத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க தான் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. ஆமா, எப்பவும் இப்படிதான் பேசுவாங்க. ஒரு நாடு எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்குறதாவே நாம கற்பனை செஞ்சுப்போம். அந்த நாடு கார் தயாரிக்கிறதுலயும் சிறந்தது, சட்டை தைப்பதிலையும் சிறந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் வேற நாட்டிடமிருந்து சட்டைய வாங்கணும்? ஆமா, எல்லாவற்றையும் அவங்களே தயாரிச்சுக்கலாமே. அங்கதான் ஒரு நுட்பம் இருக்கு. பொருளாதாரத்துல இத கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது ஒப்பீட்டு அனுகூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார் தயாரிக்கிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது, ஷட்டையில மிக குறைந்த லாபமே கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? கார் மட்டும் தயாரிக்கலாமா? ஆமா, தங்களோட முழு நேரத்தையும் மனித வளத்தையும் கார்களை தயாரிக்கிறதுல மட்டுமே செலுத்திட்டு ஷட்டைய வேற ஒரு நாட்டிடமிருந்து வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வேலைகளையும் நீங்களே செய்யறத விட உங்களுக்கு அதிக லாபம் தரும் வேலையை மட்டும் செஞ்சுட்டு மற்றதை அடுத்தவங்கிட்ட விட்டுறது இரு நாடுகளுக்குமே லாபத்தை தரும். வாவ்! இது நாடுகளுக்கு மட்டும் இல்ல, தனி மனிதர்களுக்கும் மிக சரியா பொருந்தும். இத உங்க வாழ்க்கையோட நேரடியா இணைச்சு பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு $300 சம்பாதிக்கிற ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் இருக்காரு. அவர் தனது அலுவலகத்தை தானே மிக சுத்தமா பராமரிக்கக்கூடிய திறமசாலியாக கூட இருக்கலாம். ஒரு தூய்மை பணியாளரை விட சிறப்பா சுத்தம் செய்பவரா இருக்கலாம். அதுக்காக அவர் அந்த 1 மணி நேரத்தை அதற்காக செலவிடலாமா? கூடாது. அவர் $20 கொடுத்து ஒரு தூய்மை பணியாளர் அமர்த்திட்டு அந்த 1 மணி நேரத்தை தனது $300 மதிப்புள்ள வழக்கறிஞர் வேலைக்கு பயன்படுத்தணும். அப்படி செஞ்சாதான் இருவருக்குமே லாபம். பலவீனமான விஷயங்கள்ல அல்லது குறைந்த மதிப்புள்ள விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுறத நிறுத்திட்டு உங்களுக்கு பலமான விஷயங்கள்ல முழு கவனத்தையும் செலுத்துங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். ரொம்ப சிறப்பான ஒரு பாயிண்ட் இது. பொருளாதாரத்தை புரிஞ்சிக்கிறது உங்களை உடனடியாக கோடீஸ்வரர் ஆக்காது. ஆனா ஒரு விஷயத்த நான் உறுதியா சொல்லுவேன். இனிமே உங்களை எந்த அரசியல்வாதியாலும் போலி வாக்குறுதிகளாலும் அவ்வளவு எளிதா ஏமாத்திட முடியாது. இந்த 15-20 நிமிஷத்தை எங்களோட செலவிட்டதன் மூலம் நீங்க உங்க சிந்தனை திறன்ல ஒரு மாபெரும் முதலீட்டை செஞ்சிருக்கீங்க. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே இந்த ட்ரேட் ஆஃப்ஸ் அப்படிங்கிற ஒற்றை சக்கரத்துல தான் சுழலுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க எதை செஞ்சாலும் எந்த கொள்கையை ஆதரிச்சாலும் அதுக்கு பதிலா எதையோ ஒன்னை இழக்கிறீங்க. அந்த இழப்பு நீங்க பெறுற பலனை விட குறைவா இருக்கிறத உறுதி செய்யறதுதான் உண்மையான பொருளாதாரம். அருமை. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு ஆழமான கேள்வியோட இந்த ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். பொருளாதாரத்துல விலைகள் அப்படிங்கிறது உண்மையை உரக்கச் சொல்லும் சிக்னல்ஸ்னு நம்ம பார்த்தோம். அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது விளக்க காட்சியின் மூலம் ஆழமா அலசணும். உங்க உழைப்பிற்கும் நேரத்திற்கும் நீங்க வாங்குற சம்பளம் அப்படிங்கிறது ஒரு விலைதான் அப்படின்னா உங்க வாழ்க்கையோட தற்போதைய சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் வேல்யூ, உங்களுக்கு என்ன உண்மையை உணர்த்த முயற்சிக்குது? அந்த உண்மையை காது கொடுத்து கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.